ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர்கள் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Hebrews chapter 7 verse 25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலே எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் வேண்டுதல் செய்வாங்க. ஆனால் அந்த வேண்டுதல் செய்கிற ஆசாரியர்கள் பிழைத்திருக்க முடியாது. அவர்கள் மாம்சீகத்தில் இருந்ததுனால, அவர்கள் இந்த பூமியில் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ஒரு சில காலகட்டத்துக்கு பிற்பாடு அவர்கள் மரித்து போவார்கள். ஆதலால் மாறிப்போகிற ஆசாரியத்துவம் உண்டாகி இருந்தது. இந்த ஆசாரியனுக்கு பதிலாக வேறு ஆசாரியன், அடுத்த ஆசாரியன், அதுக்கடுத்த ஒரு ஆசாரியன், இப்படி வேறு வேறு ஆசாரியர்கள் எழும்பி கொண்டே இருந்தார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 7:23 அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இவர் பாருங்க, இவர் உயிரோடு எழுந்து விட்டபடினாலே மரணம் மறுபடியும் அவரை ஆண்டு கொள்ள முடியாததினாலே மாறிப்போகாத ஆசாரியராய் இவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசத்தில். பிதாவின் வலது பரிசத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நான் ஆங்கில வேதத்தில் இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Therefore he is able to save to the uttermost those who come to God through him, since he always lives to make intercession for them. He always lives. அவர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறபடினாலே அவர்களை முற்றுமுடிய, to save them, to make them whole, to save them to the uttermost, அவர்களை முற்றுமுடிய அவர்களை ரட்சிப்பதற்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருந்து அவர்களுக்காக பிதாவின் சன்னிதானத்திலே வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். அதுதான் தமிழ்லையும் நான் உணர்வு வாசிக்கிறேன். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இஸ் ஏபிள் டு சேவ் தம் டு த அட்டர்மோஸ்ட். அவர்களை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ஒரு சாட்சியாக என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சாட்சியை அறிவிக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்ட நாள். 1993 1993 June 3rd I got saved. அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு கூட்டத்தில் போய் அந்த கூட்டத்தில் கிறிஸ்து இயேசுவை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டேன். நான் பிறந்தது ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். என்னுடைய 28வது வயது வரைக்கும் நான் என் மனம் போன போக்கில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு செல்வேன், சபைக்கு செல்வேன், ஆனால் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் பல டைட் கார்னர்ஸ், டைட் சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஆனாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் என் மனதிலேயே வைத்து கொண்டு எனக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதாவது நான் போகணும்னு, அந்த கூட்டத்துக்கு போகணும்னு நான் தீர்மானிக்கலை, போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் அந்த கூட்டத்தில் தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 1993 June 3rd என்னை ஆண்டவர் அற்புதமாக ரட்சித்தார். இன்றோடு 32 வருஷங்கள் முடிகிறது. 32 years. கடந்த 32 வருஷமாக நான் என்ன சொல்ல முடியும்னா, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளே வந்த என்ன ஆண்டவர் வழிநடத்துவதற்கு போதுமானவராக, நல்லவராக, உண்மை உள்ளவராக,
அவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்கிறவராக இந்நாள் வரைக்கும் இருக்கிறார். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று உரைக்கிற வார்த்தையின்படியாக என்னை அந்த ஜூன் மாதம் 1993 ஜூன் 3 என்னை ரட்சித்த ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் 2025 ஜூன் 3 வரைக்கும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், ஊழியத்திலே சவால்கள், வாழ்க்கையிலே சவால்கள், எத்தனையோ மரணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் என்னை அற்புத கரம் கொண்டு என்னை நடத்தி இன்றைக்கும் ஆண்டவர் அவருக்கு மகிமையான சாட்சியாக என்னை நிறுத்தி அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முற்றுமுடினா டு த அட்டமோஸ்ட், டில் த எண்ட், அந்த கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இந்த பூமியிலே நாம் எவ்வளவு காலம் வாழ போகிறோமோ அத்தனை காலம் ஆண்டவர் நம்மை ரட்சித்து அற்புதமாய் வழிநடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறேன். Philippians chapter 1:6, தமிழில் 5 ஆங்கிலத்தில் 6. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. எப்படிங்க? உங்களில் நற்கிரியை, உங்களுக்குள்ள ஆண்டவர் எஸ் பிகன் அ குட் ஒர்க், அந்த நல்ல கிரியையை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிய நடத்துவார்ன்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அதை பாதியில் விட்டுற மாட்டார். நம்மளை ரட்சித்துட்டார்னா, நம்மளை அவர் தெரிந்து கொண்டாருன்னா, நம்மளை ஆண்டவர் முன்குறிச்சிட்டாருன்னா நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அன்பான சோதரியே, நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கலாம். என்னடா அது, நம்ம ஏதோ ஒரு நடுக்கடலில் நம்மளை தூக்கி போட்ட மாதிரி பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல, தத்தளிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிக்கக்கூடாது. உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், He who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. He will complete it until the day of Jesus Christ. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், He who has begun a good work, உங்களுக்குள்ள அவர் ஆரம்பித்திருக்கிற நல்ல ஒரு கிரியையை அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, வழியில் கைவிட்டுருவார், பாதியில் விட்டுருவார்னு யோசிக்காதீங்க. முடிவு பரியந்தம் ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவதாமை ஆசீர்வதித்து காப்பராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் வல்லவராய் இருந்து என்னை எம்மட்டும் நடத்தின தேவன், ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் ரட்சித்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர். அவர்களையும் கடைசி பரியந்தம் அவர்களை நீர் நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.